ஷர்துல் தாக்கூர் அவர்தான். என்னாச்சு? அவர் ஓவரில் தான் அதிகமாக ரன் விட்டுட்டார் ப்ரோ. மற்றபடி நல்லா தான் நல்லா ஆடுற பத்திரா. நான் ரீசெண்டாக தான் 4 மேட்ச் பார்க்குறேன். இல்ல அவங்க ட்ரைனிங் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க வேற எதுவும். ஆனா சிஎஸ்கே ஃபார் லைஃப் தான். பட் லைட்டா வலிக்குது வேற எதுவும் இல்ல. இன்னைக்கு பவுலிங் யூனிட்டே யாருமே ஒழுங்கா இல்ல. பத்திரானாக்கு இதாயிடுச்சு இன்ஜுரினால அவர் வெளியில ஆயிட்டாரு. ஸோ ஒழுங்காவே போடல. டூபே வந்தாரு, டூபே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. பவுலர்ஸ் யாருமே ஒழுங்காவே பவுலிங் போடல இன்னைக்கு. அவர் யாக்கர் போட்டு அடிச்சு தள்ளிட்டே இருப்பாரு. ஆமா, தலை தரிசனத்துக்காக தான். அது மட்டும் தான் இருக்க ஒரே ஒரு சாட்டிஸ்பாக்சன். இப்போ நடந்த இந்த மேட்ச்லயே அது மட்டும் தான் இருக்க ஒரே சாட்டிஸ்பாக்சன். தலை தரிசனம் பார்த்தாச்சு, எல்லாரும் ஹாப்பி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தலையை பார்த்தாச்சு அது போதும். அதெல்லாம் பிரச்சனை மாத்திரமா. இது பஞ்சாப்ல போய் அவங்களை திருப்பி அடிச்சுட்டு வந்தா போதும். நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப்ல தான், அவங்க ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அங்க போயிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு வந்தா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு தோனி பார்க்கணுன்னு தான் வந்தோம். பட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ப்ளே பண்ணதில். ஸோ அது மட்டும்தான். அப்புறம் பத்திரான இருப்பாருன்னு நினச்சி வந்தோம், அவரும் ப்ளே பண்ணல. ஸோ கொஞ்சம் பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். செமையாக இருந்துச்சு. சென்னை தோத்தாங்க, ஜெய்ப்பா கம்மு இருந்துச்சு, சவுண்டே வரல. என்ன பேட் கமெண்ட்ஸ் பண்ணோன்னா சாம் கதன் பண்ணிட்டான், அவ்வளோதான். ஆமாம், செமையாக இருக்கு. இப்போ ஹைதராபாத் மேலே போவாங்க, சென்னை கீழே போவாங்க, அதுதான் எனக்கு சௌக்கியமாக இருக்கு. எந்த மேட்ச்? என்ன டீமா? என் டீம் கீழே தான் இருக்குதுங்க, ஆர்சிபி. ஆமா, ஜோக்கா இருக்கு, தெரியும், ஜோக்கா இருக்கு. இல்ல ஆர்சிபி இருக்குதாங்க. பட் ஹைதராபாத் ஆல்சோ பேட் கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, நாங்க கப்படிப்போம் நம்பிக்கை வச்சிருக்கீங்க. யார்? ஹைதராபாதா? இல்ல சிஎஸ்கேலாம் வர மாட்டாங்கண்ணா, கண்டிப்பா வர மாட்டாங்க. மேட்ச் ஆக்சுவலி எனக்கு இது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். பட் ஆனால் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட் என்ன பத்திரனாவோட பவுலிங் மிஸ் பண்ணுறோம், அதை பார்க்க முடியல. அது மட்டும் கண்டிப்பாக பத்திரனா இருந்தாங்கன்னா விக்கெட்ஸ் விழுந்திருக்கும். எனக்கு ஆக்சுவலி 0 நாலேஜ் தான் கிரிக்கெட்டில். பட் ஆனால் பத்திரனாவோட பவுலிங் ரொம்ப பிடிக்கும். அவங்க பவுலிங் இருந்தால் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இன்னொன்று சுபம் துபே அவங்க 6 எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் 6ரும் இல்லை, அவர் விளையாடவும் இல்லை. ஸோ அது மட்டும்தான். ஹார்ட் லக் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அடுத்த 4 மேட்ச் தயவு செஞ்சு எப்படியாவது பேசி இம்ப்ரூவ் பண்ணிட்டு 4 மேட்ச் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்ஸு. இந்த மாதிரி இந்த ஆர்சிபிட்டெலாம் திட்டு வாங்க முடியாது ப்ரோ. நிறையா பம்பு வளர்த்து வச்சிருக்கேன் ப்ரோ. வரவன்ட்டுலாம் 5-5 சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 5வது பிளேஸ்ல கலாய்ச்சிட்டு இருக்காங்க ப்ரோ, போகிறவங்களாம். ஸோ we have to bounce back, CSK forever. மேட்ச் நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் அண்ட் ஐ லைக்ட் இட். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எனக்கு மேட்ச் பற்றி தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ மேட்ச் நேரம் பார்க்கணும் அவளுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பாதியிலே கிளம்புறோம். அவளுக்கு டீடைல்ஸ் ஃபுல்லாக தெரியாது. போலின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் யாரோ ரொம்ப சொதப்பனா, ஆனால் தோனி வந்தானோ இட் வாஸ் நைஸ். பவுலிங் இட் வாஸ் குட். ஆனால் கேட்ச் அந்த யாரு அவரு தான் ரொம்ப இது பண்றாரு. ஸோ அவர் தான். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே ஃபைன். இட் இஸ் வாட் இட் இஸ். நோ இருக்கிறதே ஹாப்பியாரு. வந்த வரைக்கும் நல்லதா. எனக்கு என்ன சொல்றது, நான் வந்த வரைக்கும் நல்லதா. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச்ல நல்ல பவுலிங் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் கேட்ச் பண்ணணும். பேட்டிங்லாம் ஃபைன், செம மாஸ். ஆனால் பவுலிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இல்லை ஆக்சுவலாக நாங்கள் பத்திரனாக்கு பெருசாக ஷார்ட்லாம் எடுத்து வந்து அங்கேயே போட்டு வந்துட்டோம். ஷீஸ் பத்திரனா ஃபேன் அந்த பவுலிங் ஆக்ஷனுக்கு. ஸோ பத்திரனா லவ் பத்திரனான்னு போட்டு எடுத்து வந்தா. பட் பத்திரனா மேட்ச்சில் இல்லை. இருந்தா கூட இவ்வளோ ஸ்கோர் டிஃபன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னைக்கு எனக்கு ஆட்டமே இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன், என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னோட நம்பிக்கையே பெருசாயிடுச்சு. 2 பேர் பிடிக்கும், டோனி ஜட்டு. நான் ஜட்டுக்கு நேராக பார்த்து பேசியிருக்கேன். லட்டுன்னு தான் கூப்பிடுவேன் அவரை. இல்லை இந்த மேட்ச்சில் ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே சிஎஸ்கே பேட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. அது பிச் அப்படி இருந்துச்சா இல்லை அவங்க பவுலிங் அவ்வளோ நல்லா போட்டிருந்தாங்களான்னு தெரில. ஆனால் பவுலிங்கும் அவங்க இன்னும் பெருசாலாம் போட்ட மாதிரி தெரில. ஜடேஜா முன்னாடி எதுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு தெரில பேட்டிங்கில். அவர் எப்பயுமே காலங்காலமாக 10-15 வருஷமாக அவர் ஆடிட்டு இருக்காருன்னா, அவர் எப்பயுமே எண்டிங்கில் கடைசி ஒரு 5 ஓவருக்குள்ளே தான் ஆடுவார். அவர் அப்படி ஆடுற ஒரு பேட்ஸ்மேனை முன்னாடி 8வது ஓவர்லேயே இறக்கி விட்டு அவுட் ஆக்குறாங்கன்னா அது என்ன
பிளானிங் தெரில. ஒரு 4வது இடத்துல இருக்க ஒரு நல்ல டீம் ஜெயிச்சிட்டு இருக்குது. SRH எல்லாம் வந்து நம்ம அசால்ட்டாக அடிச்சு துவம்சம் பண்ணி ஜெயிச்சோம் அந்த டீம். இப்படி ஒரு டீம் வந்து ஒரு பேட்டிங் ஒரு பிளானே இல்லாமல் வராங்க. தெளிவாக தான் பிளான் அதெல்லாம் கிடையாது. எங்களோட ஹோமு எங்களோட கிரவுண்டு எல்லாரும் வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சும்மா ஏதோ ஒன்று இந்த மாதிரி போய் பேட்டிங் ஆனா இந்த மாதிரி பவுலிங் ஆனா ஜெயிச்சிடலாம், தோனி இருக்காரு அப்படின்னு. இதுதான் பவுலிங் தான் ரீசன் ஆக்சுவலி. அண்ட் பேட்டிங்லேயும் கொஞ்சம் வந்து நல்லா மிடில் ஓவர்ஸில் அடிக்கல, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ரிஸ்வி ருத்துராஜ் பார்ட்னர்ஷிப் வந்து அந்த டைமில் நிறைய டாட் பால்ஸ் வந்ததுங்கிறது தான் மேட்ரு. மிடில் ஓவர்ஸில் ஆக்சிலரேட் பண்ணல. இன்னும் பேட்டிங்கும் இருந்துச்சு, மிச்சல் இருந்தால் சும்மா தான் இருந்தார். ஆக்சுவலாக கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணியிருக்கலாம் மிடில் ஓவர்ஸில், அதான் ரீசன். இந்த மேட்ச் பத்திரானா இல்லை பத்திரானா இல்லைங்கிறத விட ஸ்கோரே அங்கே 160ங்கும்போது பத்திரானா இருந்திருந்தாலுமே இப்போ அவங்க 4 overs to spareல ஜெயிச்சிருக்காங்களே. ஆக்சுவலாக பத்திரானா இருந்திருந்தா என்ன மைட் பி 3 overs to spareல ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்கோர் 160 பிச் இல்லை, இது 180 190 அடிச்சிருக்கணும், அவ்வளோதான். அதனால அங்கேயே தோத்துட்டோம் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் மேட்ச் மாற்றணும் என்ன சொல்லுங்கள்? நெக்ஸ்ட் மேட்ச் பத்திரானா உள்ளே கொண்டு வரணும். நெக்ஸ்ட் மேட்ச் அங்கே பஞ்சாபில் ஆடுறோம்னு நினைக்கிறேன், தரம்சாராவில். ஸோ பத்திரானா உள்ளே கொண்டு வரணும் கன்ஃபார்ம். கொஞ்சம் வந்து ஓப்பனிங் வந்து ஆக்சலரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 6 overs வந்து நம்ம எப்பவுமே ஸ்லோ ஸ்டார்டராகவே இருக்கும் ஆக்சுவலாக. மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 6 overs 70 75 அந்த ரேஞ்சில் போவாங்க. நம்ம எப்பவுமே 50. அஜிங்கே ரகானே லைக் போன சீசன் மாதிரி இல்லை அவர். லைக் அவருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இல்லை. போன சீசன் வந்து 1 down வருவார், அவர் விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆக்சிலரேட் பண்ணி ஆடுவார். இந்த சீசன் அவருக்கு அந்த ஃப்ரீடம் இல்லைங்கிறது தான் மேட்ரு. அவர் ஓப்பனிங் இறங்கி அவர்கிட்ட இருந்து நிறையா எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரவீந்திராவை உள்ளே கொண்டு வரலான்றது என்னோட ஒப்பீனியன். ஆமாம், பாதியில் இல்லை, இன்னும் 20 runs இருக்கு. ஃபினிஷிங் ரொம்ப கவலையாக இருக்கு. தோ பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்லோ இது பண்ணியிருக்கலாம், பூஸ்ட் பண்ணியிருக்கலாம், பண்ணல. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்துக்கலாம். சிஎஸ்கேக்கு நாங்கள் எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான், சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். மேட்ச் என்ஜாய் பண்ணலாம். அந்த வைப் பத்திரானா கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் பத்திரானா கூட்டிகிட்டு வந்தால் மேபி அந்த பவுலிங் வந்து இன்னும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸு இல்லைனா ரன்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அது மேபி மாற்றிருக்கலாம். இந்த மேட்ச் நம்ம பத்திரானா தான் ஜெயிச்சிருப்போம். அப்படியே இல்லை, பட் ஸ்டில் ஒரு சின்ன எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாமே கொஞ்சம் லீஷராக விட்டுருக்காரு. ரூட்டு ஒரு சூப்பரான இது விட்டுட்டாரு. பட் ஸ்டில் அவங்களோட எஃபர்ட்ஸ் 100% கொடுக்குறாங்க. அது இன்னைக்கு ஹார்ட் லக் ஃபார் அஸ். பஞ்சாப்கான டே. இது நம்ம ஹோம் கிரவுண்ட்ல ரெண்டாவது மேட்ச் நம்ம தோக்குறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அது ஹோம் கிரவுண்டோ இல்ல வெளியூரோ என்ன இருந்தாலும் நம்ம 100% கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு லக் இருக்கணும், எஃபர்ட் பிளஸ் சப்போர்ட் இருக்கணும். அது தட் மேட்டர்ஸ் இல்லை. எல்லா நாளும் நம்மளே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு நாள் அப்போவும் ஒரு நாள் டோட்டல் வேஸ்ட் சார். டோட்டல் காசு கொடுத்ததுக்கு டோட்டல் வேஸ்ட். ஃபர்ஸ்ட்லேருந்தே டிஸ்அவாய்ட் தான். ருத்ராஜ் ஆகட்டும், ரகேனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி மொய்த் அலி, ரிஸ்வி, வேஸ்ட். என்ன சார் வேஸ்ட். தோத்தது முன்னாடியே கிளம்பி வந்துட்டோம். அவங்க ஒரு வின் பண்ணணும் இன்டென்டே இல்லாம விளையாடுறாங்க. எப்பவுமே சென்னை டீம் அப்படிதான் விளையாடுறாங்க. மற்ற டீம் எல்லாமே பாருங்க செம்ம அடி அடிக்கிறாங்க. ஓப்பனிங் நல்லா வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. நம்ம பாருங்க சென்னை பாருங்க அந்த 200 அடிக்கு தடவி 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 தான் கேட்டா தோனி வராது. லாஸ்ட் சும்மா தோனியை தான் ஹைப் பண்ணி 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 சென்னை எல்லாரும் வர வைக்கிறாங்க. தவிர மற்றபடி ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இந்த சீசன்ல எதுவுமே பண்ற மாதிரி தெரியல. சும்மா வேஸ்ட். ஒரு 6 லாஸ்ட்ல ஒரு பால் ஒரு 6 எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வந்து வின் பண்ணுமாண்ண? அப்படிலாம் வின்னே பண்ணாது. ஃபர்ஸ்ட்லேருந்தே வரணும், கேம் வரணும். ருத்ராஜ் ஃபர்ஸ்ட் ஆடணும், ஓப்பனிங் ரகேனா மேட்ச் விட்டு தூக்கணும். நல்லது. வேஸ்ட். டோட்டல் டிசப்பாயிண்ட். ப்ரோ பவர் பிளே ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணல ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் விக்கெட்ஸ் லாஸ். அது பவுலிங் ஃபீல்டிங் எதுவுமே செட் ஆகலை. பவர் பிளே மிஸ் பண்ணோம். சேசிங்க்கு ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இது வந்து சேசிங் ஸ்கோர் தான். ஈஸி, எல்லாருக்கும் தெரியும்ல. அதான் சாப்பிட்டாரு. அதுதான் ரொம்ப மனசு கவலையா இருக்கு. அவர் 4 6 அடிச்சிருக்கலாம். பரவாயில்ல, சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டோம். பஞ்சாப்லேயே போய் சேரும். ஓகே போட்டுருங்க. வாட்ஸ்அப் 2ங்கிறது ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். போன மேட்ச் அவங்க 260 அடிச்சுட்டு வந்திருக்காங்க, ஒரு பெரிய ஸ்கோரை. அதே மாதிரி இன்னைக்கு பிச்சு ஃபுல்லாமே அவங்க ஸ்பின்னருக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க சென்னை. அது வந்து அவங்களுக்கே ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. அவங்க பஞ்சாப் வந்து அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 200+ ஸ்கோர் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துரும் இந்த பிச்சில். அதுதான் காரணம். அதாவது நம்ம கோட்டையில் வந்து நம்மள அடிச்சிட்டாங்க. அடுத்து அவங்க கூட தான் மேட்ச்சு. பேட்டிங் வந்து ரவீந்திர ஜடேஜா முன்னாடி அனுப்புனது தப்பு. அவங்க வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து எப்பவும் மாதிரி பின்னாடி இறக்கிருக்கணும். இன்னைக்கு முன்னாடி இறக்கி விட்டதுனால தான் ஒரு இது.
அவருக்கு பதில் மொயின் அலி அந்த இடத்துல இறக்கி விட்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. அதனால அவர் யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் ஆர்டரை வந்து கொஞ்சம் மாற்றணும் அவங்க சென்னை. இந்த மாதிரி மிடில் ஆர்டர் இருந்ததுன்னா அடுத்த ஒரு மேட்சும் டவுட் தான். அதாவது ஜடேஜா வந்து அவங்க முன்னாடி இறக்கி விடக்கூடாது. அவர் ஏதாச்சும் ஒரு மேட்ச்ல ஆடுவார், அதுக்காண்டி அவரை முன்னாடி இறக்கி விடுறாரு. பத்திரனா வந்து அவங்க இந்த மேட்ச் யூஸ் பண்ணலன்னா அது ஒரு இதுதான். ஏன்னா அவங்க வந்து எல்லா மேட்சும் அவரே நம்பி இருக்க முடியாது. ஒரு டீம் வந்து ஒரே பிளேயரை ஒரே பவுலரை வச்சு அவங்க அடுத்தடுத்த மேட்ச்ல யூஸ் பண்ண கொஞ்சம் அவருக்கு ரெஸ்ட் தேவை. அடுத்த மேட்ச்ல அவரை யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன் தான். அதனால ஒன்றும் இல்லை. தோனின்றது வந்து நிறைய பேர் வந்து சும்மா தோனிக்காக தான். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சிலேயே தோனி தான். தோனி 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 அது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ். சும்மா அந்த சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸ் வந்து தோனியை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் மாற்றணும்னா அந்த ரஹானேவோட ஓப்பனிங் அப்புறம் வந்து ஒரு இன்டென்ட் இருக்கணும். எல்லாருமே வந்து ஒரு அடிக்கணும், அதாவது ஒரு யூனிட்டாக வந்து வேலை செய்யணும். இன்னைக்கு வந்து பவுலிங்கில் மட்டும் வந்து தனியாக பெர்ஃபார்ம் பண்ணது வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் மட்டும்தான். அவர் மட்டும் தான் தனியாக வந்து போராடிட்டு இருந்தார். பவுலிங்கில் கூட ஒரு பிளான் கிடையாது. எப்படி நான் போடுறேன், எப்படி ஒரு யாக்கர் போடுறேன், இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் வந்து தனியாக எல்லாருமே வந்து ஒவ்வொரு விதமாக போடுறாங்க. ஸ்பின்னர் தான் நல்லா அருமையாக போட்டாங்க அவங்க டீமுக்கு. ஸ்பின்னர் 7 ஓவர் 60 இருந்தோம், நோ லாஸ் இருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர் வந்து நல்லா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரன் வரல. அப்புறம் பார்த்தா 13 ஓவர் தான் 80 போனோம். ஒரு 5-6 ஓவர் கழிச்சு 6-7 ஓவர் கழிச்சு தான் நம்ம வந்து 30 ரன் அடிச்சிருக்கோம். அந்த இடத்துல நம்ம மேட்ச் விட்டோம் லிட்டரலா. அப்புறம் வந்து எண்டிங்ல வந்து தோனி அடிப்பாருன்னு சொல்லிட்டு தோனி அடிச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இன்டென்ட் தாங்க. டீம்லாம் வந்து நிறைய பேர் எல்லாரையும் ஒன்னா ஒரேடியா மாற்ற முடியாது. யாரும் சரியா ஆடல, ஒரு நாள் ஆஃபா இருக்கலாம், ஒரு நாள் ஆனா நேற்று மேட்ச் மாதிரி இது ஜெயிச்சிருக்கலாம். அதனால இந்த மேட்ச் வந்து தோத்துட்டா வந்து பிளே ஆஃப்ஸுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு குறையுது இல்லையா? அதனால வந்து சீரியஸா எடுத்துருக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் வந்து சீரியஸா எடுத்து கொஞ்சம் வந்து தூபே வந்து சீக்கிரமா இறக்கி விட்டாங்க. தூபே எப்பயுமே உங்களுக்கு கடைசி ஒரு 5-6 ஓவர்ஸ் பவர் பேக்டா 6-4 அப்படியே அடிக்கிற ஒரு பிளேயர். அவரை நீங்க முன்னாடி எதுக்கு இறக்கி விட்டீங்கன்னு தெரியல. பிளான் இல்ல. அதான் மிச்சல் எடுத்தாங்க. அப்ப 8வது ஓவர்ல விக்கெட் போனாலே மிச்சல் இறக்க மாட்டீங்க. அப்ப நீங்க வந்து கடைசியில ஒரு ஓவர் ஆடுறதுக்கு 1 பால் 2 பால் தான் ஆனாரு. அப்ப அது ஆடுறதுக்கு மிச்சல் எதுக்கு டீம் இல்லன்னு எனக்கு தெரியல. மிச்சல் எதுக்கு, மொயின் அலி எதுக்கு தெரியல. மொயின் அலி வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணோம். அவர் வந்து 2-3 வருஷம் முன்னாடி நம்மளுக்கு செம்ம அடி அடிச்சிருந்தாரு. ஓப்பனிங் அந்த 1 down 2 down வந்து செம்ம அடி அடிச்சிருந்தார் மொயின் அலி. அந்த மாதிரி அவர் இறக்கி விடணும். அதுவும் இறக்கி விடுறது கிடையாது. கடைசியில வந்து நீ வேணும் ஃபினிஷிங் எல்லாருமே மிச்சல கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்னா ஃபினிஷிங் ரோல் ஆட வச்சாங்க. ஆட வச்சு 20 பால் 20 தான் அடிக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருந்தாங்க. அதனால அதுதான் ஒரு இன்டென்ட் தான்.